இது வரைக்கும் அவர் எத்தனை மர்டர் பண்ணிருக்காருன்னு உனக்கு தெரியுமா? போயும் போயும் கேவலம் ஒரு திருட்டு மேட்டருக்காக அவர் மேல பழி போடுறியா நீ? உண்மையை சொல்றா, யாரா நீ? சொல்றா. ஏய் சொல்றாங்கல்ல, உண்மையை சொல்றா, யாரா நீ? அண்ணா அண்ணா எங்களை விட்டுருங்கண்ணே. நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் நாங்க இல்லைண்ணே. ஜீவா சார் போயிடலாம் சார். டேய் கையெடு. எடுக்கலன்னா என்னடா பண்ணுவ? டேய் எடுறா. டேய் அந்த பொண்ணை பிடிங்கடா. டேய் அவனை விடாதீங்கடா. வணக்கம் 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 வாங்க. சொல்லுங்க. எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? வணக்கம் வாங்க. என்ன மாயா, எல்லா வேலையும் கால்ல சக்கரம் கட்டிக்கிட்டு செய்யற போல இருக்கு. ஆமா ஆமா, எல்லாத்தையும் ரெடி பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. பாத்து தீபிகா, வீட்டுக்குள்ள வரும்போது வலது காலை எடுத்து வச்சுதான் உள்ள வரணும். பூஜைக்கு வரும்போதே இவ்ளோ பெர்ஃபெக்ஷனா? சம்பிரதாயப்படி நடந்துக்கிட்டா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, அதான். விட்டா ஆரத்தி எடுத்து தான் உள்ளே கூப்பிடுவீங்க போல இருக்கே. என் மருமக தினமும் வந்துட்டு போகும்போது கூட நான் ஆர்த்தி எடுப்பேன். வெளியில நின்னு சரி பேசிட்டு சரி, இருக்கோம். உள்ள எல்லாரும் உள்ள வாங்க. சரி வாங்க. உள்ளவா தீபிகா. ஆண்டி எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டீங்களா? ஆமா ஆமா. வாங்க. வணக்கம். வணக்கம்மா. என்ன மாயா, பொண்ணையே ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்துட்டோம், மாப்பிள்ளை இன்னும் காணோம். ஒருவேளை வெக்கப்பட்டுக்கிட்டு மாப்பிள்ள ரூம்லயே இருக்காரோ என்னமோ. இல்ல, அவ ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெளியில போயிருக்கான். எவ்வளவு முக்கியமான வேலையா இருந்தாலும் இந்த நேரத்துல என்ன ஹெல்ப்? ஆமா, நாங்களே நல்ல நேரம் பார்த்து லேட்டா தான் வந்தோம். பூஜையை எப்படியும் 11:30 மணிக்குள்ள முடிக்கணும்ல. இன்னும் அதுக்கு கொஞ்ச நேரம் தானே இருக்கு. ஸ்ரீராம், இந்த நேரத்துல வெளியில போறதுக்கு நீ ஏன்டா அலோவ் பண்ற? இல்லடா, எனக்கு தெரிஞ்சிருந்தா விட்டுருக்க மாட்டேன், சொல்லாமல போயிட்டான். டேய் இந்த பக்கம் தான் போயிருப்பாங்க. வாங்கடா. போனேன். இந்த காலத்து பிள்ளைங்க சாஸ்திரம் சம்பிரதாயம் இது எதையுமே மதிக்கிறதே இல்ல. ஆண்டி எந்த ஃப்ரெண்ட பார்க்க போயிருக்காரு?
யாரு நம்ம காலேஜ்ல படிக்கிற ஃப்ரெண்டா? இல்ல, அவனோட ஸ்கூல் ஃப்ரெண்டா. ஸ்கூல்? அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது நல்ல விஷயம்தான், ஆனா அதுக்கும் ஒரு நேரம் காலம் இருக்குல்ல. இல்ல, ஜீவா ரொம்ப பொறுப்பான பையன், கண்டிப்பா வந்துருவான். மறுபடியும் ஒரு ஃபோன் பண்றீங்களா? மா, ஃபோன் பண்ணு. அனன்யா ஃபோன் பண்ண. ஏன்னா தாலி செய்யறதுக்காக இந்த பூஜையை பண்றோம். இந்த பூஜையில தம்பதிகளா ஆக போறவங்க இருக்கணுங்கிறது நம்ம வழக்கம். அது மத்தவங்க வேற வேலையை செஞ்சுக்கலாம், ஆனா முறையை செய்யறதுக்கு ஜீவா கண்டிப்பா இருக்கணும்ல. அம்மா, நாளை ஆயிடுத்து. புள்ளையாண்ணன் சீக்கிரம் வர சொல்லுங்கம்மா. இப்போ வந்துருவான் சாமி. என்ன இவ்ளோ டைம் ஆகுதே? முகூர்த்த நேரமே முடிய போகுது, இன்னும் ஜீவாவை காணோம். அவர் இல்லாம இந்த பூஜையை எப்படி பண்ண முடியும்? சரிதான், எனக்கும் இப்போ என்ன பண்றதுனே தெரியல. டேய், அவங்க இந்த ஏரியா விட்டு எங்கேயும் போயிருக்க முடியாதுடா. ஆமாண்ணே. குடிப்பையில கூட பிடிக்க முடியலையான்னு நம்ம பாஸ் அசிங்கமா திட்டு வர்றா. அவங்கள பிடிச்சாகணும். அண்ணா, அவங்க எப்படி இந்த ஏரியா விட்டு போயிருக்க மாட்டாங்கண்ணே. இந்த பக்கம் தானே போயிருப்பாங்க. வாங்கண்ணா, போய் பிடிச்சிடலாம். வாங்க வாங்க. வாண்ணே. மாயா, நீ போய் அவனுக்கு ஃபோன் பண்ணியிருந்தா புடி. நல்ல வேலை சார். உங்களுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆயிருந்துச்சுன்னா? நான் இப்படி ஒரு ட்விஸ்ட்டை எதிர்பார்க்கவே இல்லை பொங்குடி. திருடம் பேர்ல இங்க வேற ஒரு பெரிய தாதா இருக்கான் போல இருக்கு. அதான் அவங்க நம்மள தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. சார், முதல்ல இங்கிருந்து போயிடுவோம் சார். பயப்படாத பொங்குடி. நாமளா தேடி வந்ததால தான் அவங்களுக்கு டவுட் வந்துருச்சு. இந்த ஏரியாக்காரங்க யார் கூடயாவது போனோம்னா பிரச்சனை இருக்காது. ஆமா, இந்த அன்புன்னு சொன்னீங்க, அவன் ஃபோன் நம்பர் இருக்கா? இல்லையே சார். என்ன பண்ணலாம்? யார் சார்? அம்மா கூப்பிடுறாங்க. ஒரு நிமிஷம் இரு, நான் பேசிட்டு வந்துடுறேன். அம்மா. டேய், எங்கடா போன? எல்லாரும் எங்களை கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க, என்னால பதில் சொல்லவே முடியல. அம்மா, பக்கத்துல தான் இருக்கேன், நான் சீக்கிரம் வந்துடுவேன். சீக்கிரம் வா, இல்லைன்னா நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாது. சரிம்மா. ஹேய் பொங்குடி, நீ என்ன இங்க? அன்பு, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா நீ? எந்த பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல சொல்லு, என்னால முடிஞ்சா நிச்சயமா ஹெல்ப் பண்றேன். காலேஜில் நம்ம எவ்வளோ சண்டை போட்டிருக்கோம், நமக்குள்ள எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனா அதுக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. என்னதான் இருந்தாலும் நம்ம ஒரே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். வெளியில் நம்ம ஒற்றுமையா இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ரொம்ப தேங்க்ஸ் அன்பு. நான் எப்படி உன்கிட்ட இந்த உதவியை கேட்கறதுன்னு தயக்கமா தான் இருக்கு. இங்க பாரு,
எந்த ஹெசிடேஷனும் வேண்டாம். தயங்காம தைரியமா கேளு. ஜீவா சார் வீட்டில் திருடிட்டு என் மேலே திருட்டு பழியை சுமத்திட்டு போன அந்த ஆளு பேர் கருணாவான். நீ இந்த ஏரியா தானே, உனக்கு அவனை பற்றி ஏதாச்சும் தெரியுமா? கர்ணா அப்படியா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம். ப்ளீஸ் அன்பு, எப்படியாச்சும் யாராவது அவனுக்கு தெரிஞ்சவங்க கிட்டேயாச்சும் கேட்டு சொல்ல. அந்த கருணாவை கண்டுபிடிச்சாதான் நான் இந்த பிரச்சனையிலேருந்தே வெளியில் வர முடியும். ஒரு நிமிஷம். இங்கே வெயிட் பண்ண, வந்துடுறேன். பேசிட்டியா? பேசிட்டேன், புறப்பட்டு வந்துட்டு இருக்கானா. அனன்யா, எல்லாருக்கும் காஃபி கொடுமா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மாயாவதி. வந்ததுல இருந்து எத்தனை தரம் தான் காஃபி குடிக்கிறது? வந்துருவான், கொஞ்சம் பொறுமையா இருங்க. மாயா, ஜீவாவுக்கு வேற ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? ஐயோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இல்ல என்னன்னு தெரிஞ்சா நம்ம போய் சால்வ் பண்ணலாம்னு தான் கேட்கறேன். எங்க இருக்கான்னு கேளுங்களேன், நான் போய் பிக் பண்ணிட்டு வந்துடுறேன். யாருமா? ஜீவாவா? இல்ல கிரானி, என்னோட ஃப்ரெண்டு தான். உன் ஃப்ரெண்டு கூப்பிடுறான்னு நீ அப்படியே போயிடாத. அத்தை, நாம என்ன நம்ம பிள்ளைய அப்படியே வளர்த்து வச்சிருக்கோம்? சொல்லு. என்னத்த சொல்றது? அந்த பூங்குடி ஒரு அப்பாவி கிராமத்துக்காரைய தப்பா நினைச்சிட்டோம். அவ ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி தனியாளா அந்த கர்ணாவோட பேரு ஊர்ல தெரிஞ்சுக்கிட்டு ஏன் ஏரியாவுல ஏன் முன்னாடி வந்து நிக்கிறான். உன் முன்னாடியா? அவளை விட்டுறாத. எதுக்கும் இருக்கட்டுமேனு ரொம்ப நல்லவன் மாதிரி தான் பேசி வச்சிருக்கேன். என்ன சொல்ற? என்னத்த சொல்றது? அதைத்தான் நான் உன்கிட்ட கேட்கிறேன். யார் அவளுக்கு இவ்வளோ டீட்டெயில்ஸ் கொடுத்தாங்கன்னு தெரியல. எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு என்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்கிறான். அவளை அங்கேயே வச்சு என்ன வேணாலும் பண்ண. நீ பண்ணாலும் சரி, இல்ல ஏதாச்சும் ஆளை வச்சு அடிச்சாலும் சரி. இனிமே அவ என் வாழ்க்கையில குறுக்க வந்து நிக்கவே கூடாது. ஓகே, அதை நான் பாத்துக்கிறேன். நீ எனக்கு பண்ண வேண்டியதா பார்த்து பண்ணு. நான் இப்போ ஜீவா வீட்ல தான் இருக்கேன். நல்லதா போச்சு. அப்படியே அண்ணனியா கிட்ட இப்ப எனக்கு தாலி செய்ய நகை கொடுக்கிற பூஜை நடந்துட்டு இருக்கு. எல்லாம் ஜீவாக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே பேசுறேன். ஒரு செடியில இருந்து பூவை கிள்ளி எறிகிற மாதிரி நான் யாரும் இல்லாத இடத்துக்கு அவளை கூட்டு போய் அவளை இல்லாம பண்ணிடுறேன். பூங்குடி, நீ ஒன்றும் கவலைப்படாத. இப்போதான் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசினேன். அவனுக்கு அந்த கர்ணா இருக்கானு தெரியுமா? அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சு உன்கிட்ட ஒப்படைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ஓகேவா? போலாமா? ஒரு நிமிஷம். ஜீவா சார், ஹே ஜீவா, நீங்க எப்படிங்க? நானும் பொங்குடியும் தான் வந்தோம். எங்க அம்மா ஃபோன் பண்ணாங்க, அதான் கொஞ்சம் தனியா போய் பேசிட்டு வந்தேன். ஓ அப்படியா? ஜீவா சார், என்னோட ஃப்ரெண்டுக்கு கருணா இருக்கிற இடம் தெரியுமா? அப்படியா? அப்போ வாங்க உடனே போவோம். போலாம். எப்படியாவது பிடிச்சிடலாம். எதுக்கும் அவன்கிட்ட ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன். கேட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம். சொல்லு. என்னோ ஜீவா கூட ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு சொன்னேன். இப்போ அவன் இங்க வந்து நிக்கிறான். என்ன சொல்ற அன்பு? அவருக்காக நாங்க இங்க மணிக்கணக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.
நீ அவர் அங்க இருக்காருன்னு சொல்ற? நீ அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தா எல்லாம் சொதப்பலாயிடும். உடனே ஏதாவது பண்ணு. அதெல்லாம் இருக்கட்டும், அங்க நான் சொன்னதை செய்யாம நீ என்ன பண்ணிட்டு இருக்க? பூங்கொடி தனியா வரல, அவ ஜீவா கூட தான் வந்திருக்கா. என்ன சொல்லிட்டு இருக்க? இப்போ 2 பேரும் ஜோடியா எனக்கு கொஞ்சம் தள்ளிதான் நிக்கிறாங்க. அவனை கண்டுபிடிக்க ஏற்பாடு பண்ணுங்க, என்ன பிரஷர் பண்றான். நீ எப்படியாவது ஜீவாவை இங்கிருந்து வரவி, இல்ல எல்லாருக்குமே டேஞ்சர் ஆயிடும். சரி ஓகே, வெய். நாம எல்லாரும் இங்க ஜீவாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அவரு ஜாலியா ரோடா அந்த பூங்கொடி கூட ஊர் சுத்திக்கிட்டு இருக்காரு. அந்த வேலைக்கார திருடி கூட இவருக்கு என்ன வேலை? என்னம்மா சொல்ற? ஆமா ஆண்டி, இப்பதான் என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி சொல்றான். நிஜமா இல்லையான்னு நீங்களே ஜீவாக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. போனை கொடுங்க. அம்மாதான் இப்பதான் பேசுனாங்க, மறுபடியும் எது கூப்பிடுறாங்கன்னு தெரியல. என்னவா இருக்கும்? ஏதாவது அர்ஜென்ட்டா இருக்க போது பேசுங்க சார். அட்டெண்ட் பண்ணி பேசுங்க. ஹலோ. டேய், என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? என்ன பைத்தியக்காரின்னு நினைச்சியா? எங்கடா இருக்க? அம்மா அது வந்து அங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? உன் பக்கத்துல யார் இருக்கா? அந்த பூங்குடி கூட தானே இருக்க. இங்க பாரு, உனக்காக இங்க எவ்வளவு முக்கியமான ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம். அதை விட்டுட்டு அந்த வேலைக்காரியோட ஊர் சுத்திட்டு இருக்கியா? இது உனக்கே கேவலமா தெரியல? டேய், உடனே வீட்டுக்கு வந்து சேரு. அம்மா. சார் என்ன சார், ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்ல, வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு. ஃபங்க்ஷனா? என்ன ஃபங்க்ஷன் சார்? கல்யாணத்துக்காக தாலி செய்ய தங்கம் கொடுக்கிற ஃபங்க்ஷன். சார் இதை நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லையே சார். இல்ல, அதுக்குள்ள திருடனை கண்டுபிடிச்சிட்டு திரும்ப போயிடலாம்னு நினைச்சேன். சார் முகூர்த்த நேரம் முடிய போதே சார், வாங்க சார் முதல்ல கிளம்பலாம். அப்ப அந்த கர்ணன் அவனை பார்க்க முடியலனாலும் பரவாயில்ல சார், ஃபர்ஸ்ட் உங்க ஃபங்க்ஷன் தான் முக்கியம். இப்படி ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் வச்சுக்கிட்டு என்கிட்ட மறைச்சிட்டீங்களே சார். ஆரம்பத்திலேருந்தே என் மனசுக்குள்ள ஏதோ நெருடலா இருந்துச்சு. அப்பவே நினைச்சேன் ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு. வாங்க சார் போயிடலாம். சார் ப்ளீஸ் சார், வாங்க சார் போலாம். அன்பு, நாங்க இன்னொரு நாளைக்கு பாத்துக்கிறோம், இப்ப கிளம்புறோம். சரி ஓகே, வரேன் அன்பு. ஓகே. வாங்க சார்.